தாய்லாந்து வெர்சஸ் கம்போடியா ராணுவ மோதல் ஏன்? யுத்த சத்தமும் பின்னணியும். தாய்லாந்து கம்போடியா இடையே நீண்ட காலமாக புகைந்து கொண்டிருந்த எல்லை பிரச்சினை தற்போது ராணுவ மோதலாக வெடித்துள்ளது. கம்போடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது தாய்லாந்து. கம்போடியா தான் முதலில் தாக்கியது, நாங்கள் கொடுத்தது பதிலடியே என்று கூறியுள்ளது தாய்லாந்து. தாய்லாந்து தரப்பில் 11 பேர் பலியாகியுள்ளனர். கம்போடியா இழப்பு குறித்த தகவல் ஏதும் இல்லை. எல்லையில் 1,30,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு பெயர்ந்துள்ளனர். சுற்றுலாவுக்கு பெயர் போன 2 சிறிய நாடுகள் ஏன் இப்படி மோதிக்கொள்கின்றன என்ற கேள்வி எழுகிறதல்லவா? வாருங்கள் அலசுவோம். தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை புதிதாக உருவானதல்ல. கம்போடியா நாடு பிரெஞ்சு காலனியாக இருந்தபோது இந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை வரையறுக்கப்பட்டது. 1907 உருவாக்கப்பட்ட அந்த வரைபடம் தான் இப்போதைய சிக்கல்களுக்கு மூல காரணம். இரு நாடுகளும் சுமார் 800 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இப்பகுதி யாருடையது என்பதில் நீடிக்கும் சிக்கல் தான் இன்னும் நீடிக்கிறது. சர்ச்சைக்குரிய இந்த எல்லையில் கெமர் பேரரசின் அரசர் 7வது ஜெயவர்மர் கட்டிய 3 கட்டிடங்களுடன் கூடிய தொல்லியல் வளாகம் உள்ளது. இதில் ஓர் இந்து கோவில், புத்த வழிபாட்டு தலம், ஒரு மருத்துவமனை உள்ளது. இவற்றை உள்ளடக்கிய கோயில் வளாகத்தின் மீது யாருக்கு உரிமை என்பதே சர்ச்சை. இந்நிலையில் கடந்த மே மாதம் கம்போடிய ராணுவ வீரர் ஒருவர் எல்லை பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதிலிருந்தே கம்போடியாவும் தாய்லாந்தும் பழிக்கு பழி நடவடிக்கைகளை தொடங்கிவிட்டன. எல்லையில் கெடுபிடிகள், கம்போடிய காய்கறி பழங்களுக்கு தாய்லாந்தில் தடை, தாய்லாந்து படங்களுக்கும் இணைய சேவைக்கும் கம்போடியாவில் தடை என போட்டிகள் நீண்டன. சில நாட்களுக்கு முன் வழக்கமான ரோந்தில் இருந்த தாய்லாந்து ராணுவ வீரர்கள் 5 பேர் கன்னிவெடி தாக்குதலில் காயமடைந்தனர். இந்த கன்னிவெடிகள் புதிதாக வைக்கப்பட்டவை என தாய்லாந்து குற்றஞ்சாட்ட கம்போடியா அதை மறுத்தது. அடுத்தபடியாக கம்போடியாவுக்கான தாய்லாந்து தூதரை திரும்ப பெற்றதோடு கம்போடிய தூதரையும் தாய்லாந்து திருப்பி அனுப்பியது. கம்போடியாவும் அதையே செய்தது. இந்த சூழலில் இரு நாட்டு அரசியல் பின்னணியை அலசுவது அவசியமாகிறது. கம்போடியாவில் ஒற்றை கட்சி ஆட்சி நடக்கிறது. ஹூன் சென் 40 ஆண்டுகளாக பிரதமராக இருந்தார். 2023 இருந்து அவரது மகன் ஹூன் மானெட் பிரதமராக உள்ளார். ஹூன் மானெட் தந்தையின் புகழ் வெளிச்சத்தில் தான் இன்னமும் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இந்நிலையில் எல்லை பிரச்சனையின் மூலம் மகனுக்கான அரசியல் முக்கியத்துவத்தை உயர்த்த முடியும் என்ற ஹூன் சென் நம்புவதாக கூறப்படுகிறது. எல்லை பிரச்சனையை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தாய்லாந்து பிரதமராக இருந்த பீட்டோங் டான் ஷினவத்ரா மீது கட்சிக்குள்ளேயே அதிருப்தி நிலவியது. முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினவத்ராவின் மகளான இவர் கம்போடிய முன்னாள் பிரதமர் ஹூன் சென்னுடன் பேசிய தொலைபேசி உரையாடல் அண்மையில் கசிந்தது. அதில் அவர் ஹூன் சென்னை முறை சொல்லி அழைத்ததும் சர்ச்சையானது. அவரின் பேச்சு இராணுவத்தினரையும் ஆவேசமடைய செய்தது. பழைய குடும்ப நட்புக்காக நாட்டின் நலனை அடகு வைத்து விட்டார் என்ற விமர்சனங்கள் வலுக்க பீட்டோங் டான் ஷினவத்ராவை அந்நாட்டு நீதிமன்றம் இடைநீக்கம் செய்தது. இன்னொரு புறம் வரும் ஆகஸ்ட் 1 முதல் தாய்லாந்தும் கம்போடியாவும் அமெரிக்காவின் 36% இறக்குமதி வரிக்கு ஆளாக இருக்கின்றன. அதன் மீதான விவாதங்கள் அரசியல் சர்ச்சைகளை திசை திருப்பவே இந்த புதிய மோதல் என்றும் கூறப்படுகிறது. அரசியல் பிரச்சினைகள், அமெரிக்க வரி நெருக்கடிக்கு இடையே எல்லை பிரச்சினை தீர்வு முக்கியமானது. இதற்காக கம்போடியா சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியது. ஆனால் தாய்லாந்து சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்பதற்கில்லை என்று ஏற்கனவே கூறிவிட்டது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய ஆசியான் கூட்டமைப்பின் தற்போதைய தலைவரான மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எல்லை மோதலில் தாய்லாந்து கம்போடியா அமைதி காக்க வலியுறுத்தியுள்ளார். அதை தாண்டி ஆசியான் எதுவும் செய்துவிட முடியாது. அதன் கொள்கைகள் அப்படி. இப்போதைய ஒரே வாய்ப்பு சீனாதான். கம்போடியா தாய்லாந்து நாடுகள் மீது சமமான செல்வாக்கு சீனாவுக்கு மட்டுமே இருக்கிறது. சீனா வர்த்தக ரீதியாக கம்போடியாவுடன் அதிகம் நெருக்கம் பாராட்டும் நாடு. அதனால் ஏற்கனவே தாய்லாந்து கம்போடியாவில் சீனா ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாக கருதும் தாய்லாந்து அரசியல்வாதிகள் சீன தலையீட்டை விரும்பவில்லை. தாய்லாந்து காபந்து பிரதமர் ஃபும்தாம் மோதல் முடிவுக்கு வந்தால்தான் பேச்சுவார்த்தையை தொடங்க முடியும் என்கிறார். கம்போடிய பிரதமரோ முதலில் அத்துமீறியது தாய்லாந்து, இதில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலையிட வேண்டும் என்கிறார். இந்நிலையில் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் அமைதி ஸ்திரத்தன்மையை பேண கம்போடியா தாய்லாந்து எல்லை பிரச்சினை ஒரு முழுவீச்சு போராக உருவாகாமல் தடுக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் எழத் தொடங்கியுள்ளன.